காரமான அடை எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி, கொஞ்சம் பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சிகப்பு மிளகாயையும் போட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். முதல் ரவுண்டில் நான் அரைச்சிட்டேன். 2வது ரவுண்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு துண்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி 2 கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன்னா, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஒரு பிடி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி இதையும் அதோட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா அதையுமே நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை நவி சாப்பிட மாட்டா, அதனால் நான் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை தோசை மாவு அளவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு தோசை மாதிரி ஊற்றினா சூப்பரான அடை தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.